உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். பார்த்து விஜய், விஜய் உனக்கு எதுவும் ஆகாதுப்பா, அம்மா இருக்கேன், அப்படி விட்டுற மாட்டேன். விஜய், உங்க அப்பா போன நாள்ல இருந்து உனக்காக தான் நான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன். என் பிள்ளைக்காக மட்டும்தான். என் பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணுனா சத்தியமா நான் உயிரோடு இருக்கவே மாட்டேன்டா. என் பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமை வரணும். கடவுளே, ஆசாசியா லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தானே, கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன், இப்படி ஆகி போச்சப்பா. கடவுளே, நீதான் என் பிள்ளைய உழைக்க வைக்கணும். இன்னும் என் பிள்ளை எப்படி குத்து உயிரா கொலையா என்னால பார்க்க முடியல. டாக்டர் எப்பவுமே கேட்கணும், டாக்டர் என் பிள்ளைக்கு நிலைமை எப்படி இருக்கு? அவரு பரவாயில்லமான்னு சொல்லிட்டார். என் வீட்டை விற்காத பொருளை வித்துனாலும் என் பிள்ளைய நான் காப்பாற்றுவேன். அப்படி எதுவும் இல்லைன்னு சொல்லலாம். இந்த ஊர்லயே நம்ம இருக்க வேண்டாடா. உங்க அப்பா போய் சேர்ந்த இடத்துல நம்மளும் போய் சேர்ந்துருவோம். உமா கால் பண்ணுதா? கடவுளே, அவளை என் பொண்ணு நான் இருந்தாதானே அவளுக்கு ஒரு ஆதரவு. கடவுளே, என்ன செய்யனா? ஹலோ அம்மா, தம்பிக்கு எப்படிமா இருக்கு? கண்டு வந்து பார்த்தானம்மா? ஏதாவது சாப்பிட்டானா? டாக்டர் என்னதான் சொல்றாருமா? தம்பிக்கு என்னம்மா, நல்லாதான் இருக்கான். எல்லாம் முடிஞ்சு போச்சுமா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. உமா, நீ பிள்ளைய நல்லபடியா பாத்துக்க. மொட்டை போடணும்னு சொன்னீங்க, அங்க உன் ஊர்ல நல்ல கோயிலா பார்த்து மொட்டையை போட்டிருப்பான். நான் என்ன சொல்லுன்னு தெரியலடி. தம்பிக்கு டைம் கொடுத்துட்டாங்க. உமா, என்னம்மா சொல்ற? தம்பிக்கு டைம் கொடுத்துட்டாங்கண்ணா? வாய கழுவுமா, தம்பி வாழ வேண்டியவன். என்ன பேசுற நீ? உனக்கு பூச்சி எதுவும் பேதலிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். அம்மா, இவர்கிட்ட சொன்னேன், இவர் உடனே ஃப்ளைட் பிடிச்சி அங்கே வந்துருவேனாரு. அநேகமாக ஃப்ளைட் ஏறிப்பாரு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து வருமா. அவருக்கு தெரிஞ்ச நிறைய டாக்டர்ஸ் இங்கே இருக்காங்க. அவர் கூட க்ளோஸ் ஃப்ரெண்டு கூட டாக்டர் தான். அவர்கிட்ட தம்பியோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே அனுப்பி காமிச்சோம். ஹாஸ்பிட்டல்லேருந்து எல்லாமே எங்களுக்கு மெயில் பண்ணிட்டாங்கம்மா. காமிச்சு ரெக்யூரி பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. தம்பி எப்படியாவது 6 ஹவர்ஸ் அங்கே கூட்டிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதான் இவர் கிளம்பிட்டார். அப்பதே இப்போ அநேகமாக இங்கே வந்திருப்பாரு. டாக்ஸியில் எதுவும் வந்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். நீ யார்கிட்ட எதுவும் சொல்லாம டாக்டர்கிட்ட பேசிட்டு ரிப்போர்ட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு தம்பியும் பத்திரமா கூப்பிட்டு கிளம்புமா. என்னடி சொல்ற உமா? நீ சொல்ற உண்மையா? உண்மையாம்மா? அப்படி வந்துட்டாரா? அம்மா, என் பிள்ளைய காப்பாற்ற முடியுமா? கடவுளே, என் பிள்ளை நல்லா இருக்கணும். இதோ இப்பவுமே டாக்டர் பேசியம்மா, பேசி தம்பி கிளம்பு, நானும் கிளம்புறோம். அம்மா, நீ ஒன்றும் பயப்படாத, மனசை மட்டும் தளர விடாத. தம்பி பொழைச்சிடுவான், எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன் தம்பி நான் விட மாட்டேம்மா. என்ன பார்த்தா அவனை நான் விடுவேனாம்மா? அம்மா, நீ ஒன்றும் நினைக்காத, தம்பி உயிரோடி வருவான், எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ உடனே கிளம்புமா. உமா, நீ சொல்றது உண்மையம்மா? கடவுளே, கடவுளே, நான் கும்பிட்ட தெய்வம் என்ன கைவிடல. உமா, இருட்டு பாதையில சிக்கி தவிச்சிட்டு இருக்கமே, நமக்கு வாழ்க்கை என்ன வெளிச்சத்துக்கு வருவோமா இல்ல இருட்டிலேயே சிக்கி போயிடுவோமான்னு நினைச்சேன். கடவுளால உன்னை போன் பண்ண வச்சிருக்காரு. சரியான நேரத்துல போன் பண்ண உமா. தம்பி எப்படியாவது காப்பாத்திட்டு, நீதான் தம்பிக்கு இப்ப கடவுள் மாதிரி. ஐயோ அம்மா, அழாத. அழுது எந்த கதையும் இப்ப சாதிக்க போறது இல்ல. அம்மா, நம்மளோட தம்பியோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே எடுத்து வை. இவர் வந்தோன்னு 2 சேர்ந்து டாக்டர்கிட்ட பேசி தம்பி சீக்கிரம் கூட்டிட்டு வந்துருங்க. சரியாம்மா? தம்பிக்கு ஒன்றும் செய்யாது. விஜய், எனக்கு இப்ப அந்த அப்பா உயிரே வந்திருக்கு. அக்கா போன் போட்டா, உனக்கு ஒண்ணும் இல்லையா? சரியாயிருவேன்ப்பா. கெட்டதுனே ஒரு நல்லதுன்னு சொல்ற மாதிரி உன்னை காப்பாத்திடலான்னு சொல்லிட்டா. உன் அத்தங்காரரு வந்துட்டு இருக்காராம், இந்தியா வந்துட்டாராம்ப்பா. நம்ம இப்பவுமே யோசிச்சு கிளம்பி ஆகணும். ஒன்னும் கவலைப்படாத விஜய், நான் இருக்கேன், அக்கா இருக்கா, அவனை காப்பாத்தி விட்டுரும். நீ எதுக்கும் பயப்படாத விஜய். என் பிள்ளை எவ்வளவு ஒரு நல்ல பையனா இருந்திருக்கான். கடைசி நேரத்துல அந்த பிள்ளைக்கு நல்லது செய்ய நினைச்சிருக்க பாருப்பா. நீ கடவுளையா? நீ கடவுள். பொண்ணு மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க சொல்லு. கல்யாணம் பண்ணி பொண்ணுங்க வாழ்க்கையை சீரழிச்சு நட்டாந்த இடத்துல விட்டுட்டு போற அப்படிங்க மத்தியில என் மகன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிக்க நீ எங்கேயோ போயிட்டடா. விஜய், நீ சரியாயிருவ, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா அது வரையும் அந்த பொண்ணு உனக்காக காத்துட்டு இருக்க முடியாதுப்பா. பொம்பளை பிள்ளைங்க வீட்டுல வச்சுட்டு அவங்க பார்த்துட்டு இருக்க முடியாது. அவளுக்கு நீ கெட்டவனாவே நீயும் நானும் எப்போ இருந்துட்டு போயிருவோம். கண்டிப்பா உன்னை பார்க்க வருவா மகா, எனக்கு தெரியும். நல்ல பிள்ளை அந்த பிள்ளை. இதுக்கு என்ன பண்ண? பேப்பர்ல எழுதி வச்சுட்டு போயிரும். ஆமா, இதுக்கு ஒரே வழியாதான். ஏன் அத்தையை பத்தி எனக்கு தெரியுமா? அவங்க இப்பெல்லாம் பேசுறவங்க இல்ல, ஏதோ கோபத்துலயும் டென்ஷன் இப்படி பேசுறாங்கம்மா. அவங்க அப்படி பேச மாட்டாங்க, ரொம்ப நல்லவங்கம்மா. விஜய், எவ்வளவு நாளா ஒரு அம்மாவா எனக்கு மனசுல என் பையனுக்கு ஒரு கல்யாணம் ஆகிறாதா, சீக்கிரம் ஒரு பேரனோ பேத்தியோ வந்துட மாட்டாளா அப்படின்னு தவிச்சிட்டு இருந்தேன். ஆனா பாரு, இப்ப அப்படி இல்லை. என் பிள்ளை நல்லபடியா பொழைச்சு வந்தாலே எனக்கு போதும். கடைசியா என் கூட என் பிள்ளையா இருந்தாலே எனக்கு போதும். ஆமா, நீ எப்பவும் என் கூட இருடா, நீ நல்லா வருவடா, எனக்கு நம்பிக்கை இருக்கு விஜய். ஹாய் மகா, ஐம் விஜய்.
தெரியும்டி, நீ வாய்ஸ் நோட் போட்டும் நம்ப மாட்ட. இப்படி வருவேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீ தான் வெக்கம் மானம் சூடு சொன்ன எதுவும் உனக்கு கிடையாதுல்ல. ஏதாவது ஒண்ணு இருந்தாலும் யோசிப்ப. அதுல எதுவுமே இல்லைங்கிறப்போ நீ எப்படி யோசிப்ப? இங்க பாரு, உன் லைஃப்ல நான் என்னைக்குமே குறுக்க நிக்க மாட்டேன். அதே மாதிரி நீ என் லைஃப்ல என்னைக்கும் குறுக்க நிக்க கூடாது. எனக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குது. அந்த வாழ்க்கை தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த வாழ்க்கையை தேடி நான் போயிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு உனக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை நீ ஏற்படுத்திக்கோ. இல்ல ஆல்ரெடி நீ தான் பார்த்து வச்சிருக்கே மாமா பையன் இவ்வளவு நாள் சுத்தினியே, அவன் கூட கல்யாணத்தை பத்தி சந்தோஷமா இரு. சந்தோஷமா இருக்க முடியாது, ஏன்னா உன்னை கல்யாணம் பண்ண அவன் உயிரோடு இருக்கணுமே, அது வேற. எப்படியோ எப்படியோ இருந்தா சரிதான். தயவு செஞ்சு நீ என் வாழ்க்கையில கிராஸ் ஆகாத, ஓகேவா? நான் யூஎஸ்ஏ போறேன், என்னை தேடாத. பாய். சாரிம்மா, என் குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு, என் பையனுக்கு ஏத்த ஜோடி நீதான். என்ன பண்ண விதியோ சரியான்னு எனக்கு தெரியல, சரியா சொல்ல தெரியலம்மா. நீ நல்லா இருந்துட்டு போ. என் பையனுக்கு இன்னும் உடம்பு சரியாக எத்தனை நாள், எத்தனை மாசம், எத்தனை வருஷம் ஆகும் கூட என்னால சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையை கிடக்கணும் என்ன உனக்கு தலையெழுத்தா? நீ நல்லா இருந்தா அதே எங்களுக்கு போதுமா. எங்க இருந்தாலும் எங்களோட பிரேயரும் ஆசீர்வாதமும் உனக்கு இருக்கும். மன்னிச்சிருமாகா. பாய். அக்கா இங்க தானே உட்காந்துருந்தாங்க. பாவம், அப்ப டென்ஷன்ல என்ன பேசினாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. இப்ப போய் பார்த்தா கண்டிப்பா தெரியாம பேசிட்டோமா, மன்னிச்சிருமா, உங்க அம்மா இருந்தாலும் அப்படி பேசினேன்னு சொல்லுவாங்க. அவங்கள பத்தி எனக்கு தெரியாதா? அத்தை உள்ள தூங்கிட்டு இருப்பாங்க போல. சரி உள்ள போய் பார்க்கலாம். விஜய், விஜய், என்ன விஜய் காணோம்? அத்தையும் காணோம். ஒருவேளை ஏதாவது ஆபரேஷன் பண்றதுக்கு ஐசி எதுவும் கூட்டிட்டு போயிருப்பாங்களா? அப்படின்னா அத்தையும் தானே இருந்துக்கணும். விஜய் தானே ஐசி அட்மிட் பண்ணிருப்பாங்க. அத்தை, அத்தை. விஜய், என்னடா போன நீ? என்ன வராது ரொம்ப கஷ்டப்படுற, தவிக்க விடுற நீ. நான் என்னடா தப்பு பண்ணேன்? இப்படி அவனை லவ் பண்றது தவிர என்ன தப்பு பண்ணேன் சொல்லு. என்ன நம்ம கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷமா ஜாலியா கையை பிடிச்சிட்டு வாழ்க்கையை தொடங்கலாம் நினைச்சேனடா. ஆனா பாரு, கடவுளியா நம்ம வாழ்க்கையில இப்படி விளையாடுறாரோ தெரியல. விஜய், விஜய், என்ன இருந்தாலும் நீ சொல்லுவிய, நான் வாழ்ந்தாலும் உன் மடியில தான், செத்தாலும் உன் மடியில தான். அந்த மாதிரிதான் வாழ்ந்தாலும் என் வாழ்க்கை உன் கூட தான், செத்தாலும் உன் மடியில தான்டா. விஜய், எங்க போன விஜய்? விஜய், இது என்ன விஜய் ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி இருக்கு? என்னமோ எழுதி இருக்கு. ஹாய் மகா, ஐ எம் விஜய். என்னை தேடி வருவேன் எனக்கு தெரியும். என்ன நீ மானம் கட்டவ, சோர்மை இல்லாதவ, நீ எனக்கு தெரியும். நீ என் வாழ்க்கையை பார்த்து நான் போறேன். என் வாழ்க்கையில டிஸ்டர்ப் பண்ணாத. உன் வாழ்க்கையை நான் என்னைக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இப்படிக்கு விஜய். ஐயோ, என்னடா விஜய், என்னடா உனக்கு? நீ எழுதவே இல்லை இது. நீ வாய்ஸ் நோட் அனுப்புறதா நீ கிடையாது. என்னமோ நடக்குது ஒண்ணு சுத்தி, எனக்கு அது மட்டும் புரியுது. விஜய், ஒரு கை கண் திறந்து பாரு. என்கிட்ட ஒரே ஒரு கண்ணி பேசினா போதும், போதும்டா. நீ எங்கடா போன விஜய்? விஜய், விஜய், என்ன ஏமாத்துன்னு நினைச்ச? நீ தாண்டா ஏமாந்து போவ. சீட்டிங் ஃபெல்லோ, சீட்டிங் ஃபெல்லோ. நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ணேன்? அவனை லவ் பண்ணது தப்பா? அன்னைக்கு லவ் பண்ணேன்னு சொன்னல, முடியாது சொல்லி தொலைச்சிருக்க வேண்டியதுனே. இப்படி பாதியிலே விட்டுட்டு போறதுக்கு எதுக்கடா லவ் பண்ண? உன்னை ஒரே ஒருக்க பார்த்துட்டு என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாமே. நீ உண்மையா லவ் பண்ணவனா இருந்தா என் முகத்தை பார்த்து உன்னை எனக்கு பிடிக்கல, எனக்கு வசதி வாய்ப்பான பொண்ணு கிடைச்சிருக்கா, அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ண போறேன், யூஎஸ்ல செட்டில் சொல்லிட்டு போலாமே. அப்ப நீ என்ன உண்மையா லவ் பண்ணல? லவ் பண்ணியிருந்தா சொல்லிருப்பல்ல. நீ லவ் பண்ணல, வெறும் சீட்டிங் ஃபெல்லோ. சீ, உன்ன மாதிரி ஒருத்தர் லவ் பண்ண பத்தியா? எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். ஆமா, அன்னைக்கே சொன்னாங்க நம்பாத, அவனை நம்பாதேன்னு. நான் தான் கேட்கல. பின் புத்தின்னு சொல்லுவாங்களே, பின் புத்தியா தான் இருக்கு. இப்ப மாதிரி தெரிஞ்சது. நாளைக்கு உன்னை கல்யாணம் பண்ணி நான் கஷ்டப்படுத்துறதுக்கு பதிலா இப்ப மாதிரி தெரிஞ்சுக்கிட்டேன். அது வரைக்கும் சந்தோஷம். நீ என்னடா என் லைஃப்ல வராம போறது? இனி உன் லைஃப்ல இந்த மகா இல்ல. நீ யாருன்னு எனக்கு தெரியாது. விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன். ஜன்மம் பல எடுத்தாலும் உன்னை யாருக்கும் தர மாட்டேன். என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன். சத்தியமா சொல்லுறேன்டி, உன்னை யாருக்கும் என்னம்மா விக்ரமோட வாழ்க்கை இப்படி ஆயிட்டு? நல்ல ஒரு பொண்ணு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், நல்லா இருக்கணும். நமக்கு இருக்க ஒரே தம்பியாச்சு, அவனுக்கு பார்த்து பொண்ணு தரணும் அப்படி எவ்வளவு ஆசை வச்சிருந்தேன் தெரியுமா? ஒரு சோடா புட்டியை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான். அதுவும் அதுக்கு திமுருன்னு மிச்சம் தலையில உள்ளங்கால் வரை இருக்கு. அவளை பார்க்கவே எனக்கு சத்தியமா சுத்தமா பிடிக்கலம்மா. என்ன செய்ய காயத்ரி, நம்மளும் எங்க நினைச்சா பார்த்தோம், ஏன் அவனே நினைச்சு பார்க்கல. அவனுக்கு தலையெழுத்து இதுதான் போல, மாத்தவா முடியும்? திமுரு பிடிச்ச பிள்ளைன்னு சொல்லுங்க. பாவம், அந்த பிள்ளை என்ன எதிர்பார்க்கவா செஞ்சிருக்கோம்? எதிர்பாராத கல்யாணம் தானம்மா.
அதுக்கு மனசுல எவ்வளவோ ஆசைகள் இருந்திருக்கும். என்ன பண்ண, இப்படி ஒரு மிடில் கிளாஸ்ல வந்துட்டோமேன்னு நினைச்சிருப்பா. சரி விடு, போக போக எல்லாம் மாறும். வசதி உள்ள பிள்ளைலாமா, நல்ல வசதி வாய்ப்பா வாழ்ந்திருக்கோம். இப்படி ஒரு இடத்துக்கு வந்துட்டோமேன்னு நினைச்சு அவளுக்கு கோவமா வருவோ என்னமோ. போக போக நம்மளை பார்த்து மாறிக்கிடுவா. யாரு இந்த மூஞ்சா? இந்த மூஞ்சா மாறப்போகுது. எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லம்மா. நீ வேணா பாரு, விக்ரமெல்லாம் அதை இதையும் சொல்லி மனசை மாத்தி கூட்டிட்டு போறா. நீ வேற வீட்டுக்கு ஒரே பொண்ணு, வதிய செல்லம் பாசம் அப்படி இப்படின்னு சொன்ன பத்தியா, அந்த பாசத்தை காமிச்சு அவனை கூட்டிட்டு போக தான் போறா. விக்ரம்கிட்ட இப்பமே சொல்லிடு, டேய் ஒரு வயிறு சாப்பிட்டாலும் நம்ம உழைப்புல சாப்பிடணும். மாமனார் வீட்டுல போய் இருந்து வீட்டோட மாப்பிள்ள சாப்பாடு சாப்பிட்டா மரியாதை இருக்காதுன்னு சொல்லி வைமா. நம்ம பிள்ளை என்னமோ நல்ல பிள்ளைதான், அந்த சைடு வந்துட்டு நல்ல நம்ம சொல்ல முடியாது பத்தியா, கெடுத்து போடுவா. இந்த காலம் அப்படி இருக்கு. விக்ரம்கிட்ட நான் இதெல்லாம் சொல்ல முடியாது, நீ தான் சொல்லணும். ஆனா விக்ரம பார்க்க எனக்கு பாவமா இருக்குமா. என்ன காயத்ரி இப்படி பேசுக? விக்ரம் அப்படிலாம் கிடையாது. என் பிள்ளை, நான் வளர்த்த வளர்ப்பு அப்படி. ஒரு வயிறு சாப்பிட்டாலும் அவன் சம்பாத்தியத்துல சாப்பிடுவானே தவிர அடுத்தவங்க கையை எதிர்பார்த்து நிற்கிறவன் கிடையாது விக்ரம். ஆமா ஆமா, பார்க்க தானே போறோம். ஐயோ அம்மா, ஒண்ணு புரிஞ்சுக்க, நம்ம விக்ரம் நல்ல பையன் தான். ஆனா வந்தவன் நல்லவன் சொல்ல முடியாதுல. அதை இதையும் சொல்லி மனசை மாத்தி கூட்டிட்டு போயிட்டா. நம்ம பெரிய தெருல ஐயப்பா தாத்தா வீட்டுல கூட இப்படிதானே நீ சொன்ன, ரொம்ப வசதி, அந்த பொண்ணு பாவப்பட்ட பொண்ணா எடுத்தா வீட்டோடி அடங்கிருப்பான்னு சொல்லி பாவப்பட்ட பொண்ணா நகனுக்கு வேண்டான்னு கட்டினாங்க. இன்னைக்கு என்னாச்சு, அந்த பையனை கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டா. இப்படிதான் நம்ம கல்யாணத்துக்கு முன்ன வர நம்ம பையனுக்கும் பிள்ளைக்கும் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம எந்த சர்டிஃபிகேட்டும் கொடுக்க முடியாது. ஏன்னா வரவ கையில இருக்கு. வா பிரியா, உங்களுக்கு ரெண்டு இதுக்கு தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் காணலையே, டிஃபன் கூட சாப்பிடலையே அப்படின்னு. சாப்பிடுமா, சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இங்கெல்லாம் எனக்கு சாப்பிடவே சுத்தமாக பிடிக்கல. நான் ஒரு ஹோட்டலில் காஃபி குடிக்காதான், ஹை கிளாஸ் ஹோட்டலில் தான் போய் காஃபி குடிப்பேன். அப்படி இருக்கும்போது என் தலையெழுத்து இங்கே கொண்டு என் அப்பா தள்ளிட்டாரு. என்னத்த சொல்லன்னு தெரியல. இப்போ எனக்கு நல்ல தலைவலியாக இருக்குது. நல்ல சூடாக ஸ்ட்ராங்காக ஒரு கப் காஃபி கொண்டு வாங்க. கப்பெல்லாம் நல்லா கழுவி எடுத்து நீட்டாக கொண்டு வாங்க. சரிம்மா, காஃபி போட்டு கொண்டு வரேன். நீ போய் ரெஸ்ட் எடு. ஆமா, இப்ப இவ என்னத்த பண்ணி கிழிச்சிட்டான்னு இவ்வளவு ரெஸ்ட் எடுன்னு அனுப்புறேன். அது இல்லாம காஃபி போட்டு ரூமுக்கு கொண்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு போறா. உனக்கு ஏதாவது இருக்காமா மண்டையில? நீ மருமக கிடையாது, நீ தான் மாமியாரு. ஷோ, ஊர்ல உலகத்துல நடக்காத கதைதான் நம்ம வீட்டுல நடந்துட்டு இருக்கு. ஏமா நியாயமா பார்த்தா அவதான் உனக்கு காஃபி போட்டு கொண்டு தரணும். சரி, அவளுக்கு தெரியாது, அதுக்குன்னு ஒரு மாமியார் கூட மதிப்பில்ல. நம்ம ஐஸ் எடுத்துக்க, கல்யாணம் ஆகனா புது பொண்ணு நினைச்சாங்களா? 4 மணிக்கே எந்திக்கணும், வாசல்ல கோலம் போடணும், 8 மணிக்கு நான் டிஃபன் வந்துடணும், 12 மணினா சாப்பாடு வந்துடணும், என் மகளுக்கு துணியை மடிச்சு வை, என் பையனுக்கு துணியை துவைச்சு வை, எத்தனை கண்டிஷன். அதெல்லாம் சரி சரின்னு கேட்டுட்டு தானமா நம்ம பிள்ளை அங்க அமைதியா வாழ்ந்துட்டு இருக்கா. இவன் நேத்து வந்தவா, அவளுக்கு நீ காஃபி கொண்டு போறியா? ஐயோ காயத்ரி, தயவு செஞ்சு சும்மா இரு. அதை இதையும் சொல்லி சண்டை வந்துடாம. நம்ம ஐஸ் அப்படின்னா என்னோட வளர்ப்பு அப்படி. அது இல்லாம சின்னதுலேயே கஷ்டப்பட்டு வளர்ந்தது, கூடுதல் குறைவு அவளுக்கு தெரியும். பார்த்து வளர்ந்ததுனால அப்படி இப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிடுவா. இந்த பிள்ளை அப்படி இல்லை, கஷ்டம் நஷ்டம் தெரியாமே வளர்ந்துட்டு. ஒத்த பிள்ளை வேற வசதியான வீட்டிலேருந்து வந்துருக்கு. அது அங்கே வசதியாக வளர்ந்துக்கிட்டு இங்கே வந்து 4 புறா குண்டு மாதிரி இருந்தா அதுக்கு கஷ்டம் தானே மனசுக்கு படும். அதை ஏதோ சொல்லிட்டு போகுது, விடு. 1 மாசம் அப்படிதான் இருக்கும், போக போக எல்லாரும் மாறுவா. நீ அதை இதையும் சொல்லாத காயத்ரி. அம்மா சாப்பிட்டீங்களா? அக்கா சாப்பிட்டியா? வீட்டில் இருக்கையில மட்டன் சிக்கன் ஏதாவது எடுத்துட்டுமாக்கா? உனக்கு தான் நான்வெஜ்னா ரொம்ப பிடிக்குமே. இல்லை தம்பி, வேண்டாம், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீ சாப்பிட்டியா? மணி 11 ஆகுது. போ, வாரமாக பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்து நீ அவளும் சாப்பிடு. ஆண்டி, உங்கள்கிட்ட காஃபி கேட்டேன்ல, எவ்வளோ நேரம் ஆச்சு? நல்ல தலை வலிக்குது. சரி, காஃபி வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். விக்ரம், எனக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஜூஸாக இருந்தால் வாங்கிட்டு வா. பொமிக்ரானட் வாங்கிட்டு வா, அப்புறம் ஒரு ஆப்பிள் ஜூஸும் வாங்கிட்டு வா. இல்ல, வீட்டில் அம்மா டிஃபன் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, டிஃபன் சாப்பிடேன். 2 பேரும் டிஃபன் சாப்பிடலாம், அதுக்கப்புறம் வேணா ஜூஸ் வாங்கிட்டு வரேன். இப்போதைக்கு ஜூஸ் போட மாட்டாங்க, 12 மணிக்கு அப்புறம் தான் ஜூஸ் போட ஆரம்பிப்பாங்க பக்கத்துல உள்ள கடையில. அதான் பக்கத்து கடையில இப்ப போட மாட்டான்னு தெரியுதுல்ல. தூரமா ஏதாவது கடை இருந்தா போய் வாங்கிட்டு வா. எனக்கு தலைவலி தாங்க முடியல. வெயில் என்ன வெயில். ஒரு ஏசி இருந்தா கூட ரிலாக்ஸ் ஆகலாம்னு பார்த்தா ஏசியும் இல்ல. ஜூஸ் வாங்கிட்டு சீக்கிரம் வா. அட எங்கப்பா, கல்யாணம் ஆனா ஒரு நாள்ல என்ன மதிப்பு என்ன மரியாதை. விக்ரம், உன் பொண்டாட்டிட்டு தான் மதிப்பு மரியாதை எப்படிங்கிறத கத்துக்கணும் போல இருக்கேன். அம்மா இருந்துக்கோங்க, உங்களுக்கும் ஜூஸ் வாங்கிட்டு வரேன். அக்கா, உனக்கு என்ன ஜூஸ் வேணும்? 2 ஆப்பிள் ஜூஸும் ஒரு பொமிக்ரானட். உனக்கு எனக்கு பிடிக்கும், உனக்கு ஆரஞ்சு ஜூஸ் பிடிக்கும், ஆரஞ்சு ஜூஸ் வாங்கிட்டு வரேன். இருந்துக்க, எங்கேயும் போயிடாத. விக்ரம், ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போயா. மணி 11 ஆகுது. காலைல 5:30க்கு கிளம்பி போனேன். 11 மணி நேரம் ஒன்றும் சாப்பிடாம இப்படியே அலையுது. தலை வலிக்கலப்பா செய்யும். 2 வாய் சாப்பிட்டுட்டு போயா, நானா ஊட்டி விட்டுட்டேன். ஐயோ இல்லம்மா, வர வழியில டீயும் வடையெல்லாம் சாப்பிட்டோம், வயிறு ஃபுல்லா தான் இருக்கு. நான் இப்போ வாங்கிட்டு வந்துருக்கேன், இருந்துக்கோங்க. ஜூஸ் உங்களுக்கு சேர்த்தா வாங்கிட்டு வரமா? டீ காஃபி எதுவும் குடிச்சிடாதீங்க. எனக்கு தம்பியை பார்க்கவே கஷ்டமா இருக்குமா. லீவுக்கு வீட்டுல இருந்துட்டு எங்களுக்கு ஒரு பிரியாணி வாங்கிட்டு வான்னு சொன்னா கூட நீ அனுப்ப மாட்டேன். வெயில் அவனை எங்கடி அங்கேயும் அலைய விட்டுறேன்னு பாரு. காலையில இருந்து நாயா பேய சாப்பிடாம அலைஞ்சிட்டு இருக்கான். அவன் என்ன டீ வடையும் சாப்பிட்டுப்பான்னு நினைக்கிறேன். பச்சை தண்ணி கூட அவனுக்கு பல்லப்பட்டிருக்காது, எனக்கு தெரியும். ஷோ பாவம். ஏய் ஏய், ஒன்னதான் கூப்பிட்டேன், காது கேட்கல? இதுல என் ட்ரெஸ் எல்லாம் கலத்தி போட்டிருக்கேன், வாஷ் பண்ணி கொடு. எனக்கு ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி பழக்கமே இல்லை. எங்க வீட்டுல சர்வன்ட் இருப்பாங்க, அவங்க தான் வாஷ் பண்ணி அயன் பண்ணி மடிச்சு வைப்பாங்க. எனக்கு இந்த மாதிரி ஒர்க்லாம் சுத்தமா பிடிக்காது. கொஞ்சம் துணியை துவைச்சு போடுறேன்.
என்னது? உன் துணியை நான் துவைக்கணுமா? ஏய் என்னடி, என்ன நினைச்சிட்டு இருக்க? நானும் பார்த்துட்டே இருக்கேன், ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. ஆகப்பட வந்து ஒரு நாள் கூட முழுசா ஆகல, துணியை துவைன்னு சொல்ற. என் தம்பி நீ வா போன்னு பேசுற, செவன்ட்டுங்க. இங்க பாருங்க அண்ணி, எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, இந்த துணியை கொஞ்சம் துவைச்சு போட்டுருவீங்களா அப்படின்னு சொன்னா கூட ஏதோ தம்பிக்காக, தம்பி பொண்டாட்டியாச்சா துவைச்சு போட்டு போலாமே நினைப்பேன். என்னமோ அதிகாரம் பறக்குது கொடிக்கட்டி. யாருக்கு வீட்டுல வந்து யார் அதிகாரம் காமிக்கிறது? ஏய் என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? இந்த துணி துவைச்சு போட ரொம்பதான். துணி துவைக்கிறதுக்கு வேணா காசு கொடுப்பேன். ஏய் என்ன, நானும் பாத்துட்டு இருக்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என்னன்னு உன் வீட்டு வேலை கட்டு நினைச்சுக்கிட்டியா? பல்ல பேத்து போடுவோம் பாத்துக்க. தம்பி பொண்டாட்டியாச்சா பாவம் பாவம் விட்ட ரொம்ப தலைக்கு மேல ஏறிட்டு இருக்க. இந்த வீட்டுல வயசான ஆளுக கூட அவங்கவுங்க துணி அவங்க தான் துவைச்சு போட்டுட்டு இருக்காங்க. உனக்கு என்ன நொல்ல வந்தது? உன் கையும் காலம் நல்லா தானே இருக்கு, துவைச்சு பாடு. வந்துட்டா உன் வீட்டுல சர்வன்ட் இருக்கலாம், மடிச்சு வைக்கிறது ஒருத்தன் இருக்கலாம், துவைச்சு போடுறதுக்கு ஒரு ஆள் இருக்கலாம், ஏன் அதை கிழிச்சு போடுறதுக்கு கூட ஒரு ஆள் இருக்கலாம். இங்க எல்லாம் அப்படி இருக்க முடியாது. இது ஏன் வீடு, இங்க நீ இப்படி இப்படிதான் இருக்கணும், சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. இந்த ஆர்டர் போடுறது இதெல்லாம் உன் புருஷன் வச்சுக்க, ஏன்ட்ட வச்சுக்கிறத. காயு சும்மாரி. என்னம்மா உனக்கு துணியை துவைக்கணுமா? நான் கூட நினைச்சேன் வந்ததுல இருந்து ஒரே துணியை கட்டிட்டு இருக்கியே அப்படின்னு. குடுமா, நான் துவைச்சு போடுறேன். என் பிள்ளைங்களுக்கு துணியை துவைச்சு போட மாட்டேனா? நீயும் என் பிள்ளை மாதிரி தானே, குடு நான் துவைச்சு போடுறேன். இங்க பாரு பிரியா, இன்னும் 15 நாள் தான் டைம். அந்த 15 நாள்ல சுஜின் யாரு, எப்பேற்பட்ட கேடு கட்டவன் அப்படின்னு அவன் முகத்திலேயே கிளிக்கிறேன். சும்மா மட்டும் சொன்னா நீ நம்பிடுவியா? எதுவுமே ஆதாரத்தை சொன்னதானே நம்புவ. 15 நாள்ல ஆதாரத்தோடு அவன் யாருன்னு அவனுக்கு நிரூபிக்கிறேன். அப்ப தெரியும் சுஜின்னு அலையிறிய அவன் முகத்திர. இங்க பாரு, இன்னொன்னு சொல்லிக்கிறேன். நான் 15 நாளைக்கு அப்புறம் இந்த சொத்து எல்லாமே இந்த ஃப்ராட் பேர்ல இருக்கு, அதெல்லாம் என் பேர்ல மாத்தலாம்னு இருந்தேன். இப்பதான் எனக்கு மாப்பிள்ளைன்னு ஒருத்தர் வந்துட்டாரு. அவர் பேர்ல எழுதி கொடுக்கலாம், அவர் கையில ஒப்படைக்கலாம்னு ஒரு யோசனையில இருக்கேன். நீ நல்லபடியா நடந்துக்கிட்டா, மாப்பிள்ளை வீட்டுல நல்ல ஒரு மருமகளா, நல்ல ஒரு பொண்டாட்டியா நீ நடந்துக்கிட்டேன்னு வையேன், இந்த சொத்தெல்லாம் உன் பேர்ல நான் எழுதி வைக்கிறேன். அது இல்லாம அந்த வீட்டை போய் கொடுமைப்படுத்தணும், கஷ்டப்படுத்தணும், மாப்பிள்ளைய ஒரு மாதிரி திமிரா பேசணும் அப்படின்னு ஏதாவது கொஞ்சம் நினைச்ச, என் காதுல கேள்விப்பட்டேன்னு வையேன், இந்த சொத்து ஃபுல்லா விக்ரம் பேர்ல எழுதி வச்சிருவேன். எல்லாம் நீ நடக்கிற முறையில இருக்கு, பாத்துக்க. அப்பா நம்ம ஒரு நாள் அடிச்சது இல்ல, இன்னைக்கு கை நீட்டி அடிக்க வச்சுட்டானே இந்த விக்ரம். ஃப்ராடு. என்னத்த சொல்லி அப்பா மயக்கி வச்சிருக்கானோ தெரியல. அப்பா இவ்வளவு நாள் சுஜி நல்லவன் தலையில தூக்கி வச்சவரும் அவர் தான். ஒரே நாள்ல அவர் நல்லவன் இல்ல, அவன் உனக்கு கழுத்துல தாலி கட்டக்கூடாது, இவன் தான் தாலி கட்டணும், கட்ட வச்சது இவர் தான். ஆனா அப்பா அப்படி சொல்றவரும் இல்ல. என்னதான் நடந்திருக்கும் ஒன்னும் புரிய மாட்டேங்குது. என்னதான் இருக்கட்டுமே, ஒரு தகுதி தராதனம் வேண்டாம் எனக்கு. இவன மாப்பிள்ள எனக்கு எவ்வளவு கனவு ஆசையில இருந்து எல்லாம் உடைச்சிட்டான் இந்த விக்ரம். ஃப்ரெண்ட்ஸு கூட கிண்டல் பண்ணாளுங்க. காலையில இந்தியாவில் டிஃபன், மத்தியானம் வெளிநாட்டுல, ஈவினிங் யூஎஸ்ஏல, நைட்டு இங்கிலாந்துல டிஃபன் சாப்பிடுவா, டின்னர் சாப்பிடுவா, அப்படி இப்படின்னு கிண்டல் பண்ணாளுங்க. பாரு அதெல்லாம் கனவு மாதிரி ஆயிட்டு. ஒரு பைக்கு கூட இல்லாத ஒரு வீட்டுல என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு. கேட்டா அவனை மாதிரி நல்லவே இந்த உலகத்துல இல்லைன்னு சொல்லுவாரு. இல்ல இவனை பத்தி அவருக்கு என்னதான் தெரியும்? வேலைக்கு சேர்ந்து ஆகப்படி 20 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள இவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாரா? பிரியா, அப்பா கஷ்டப்பட்டு குருவி சேர்த்த மாதிரி சேர்த்து கஷ்டப்பட்டு உழைச்ச காசு, இத இந்த வீணா போன விக்ரம் கையில கொடுக்க நம்ம சம்மதிக்க கூடாது. அனுபவிச்ச சுஜின இல்ல நம்ம 2 பேரும் தவிர வேற யாரையும் அப்பா சொத்தை அனுபவிக்க நான் விட மாட்டேன். என்ன பண்ண, அதுக்கு நீ இந்த வீட்டுல நான் குடும்பம் கழிக்க முடியுமா? ஷோத்தாலே இழுத்து. இத கொஞ்சம் ஆழமா நம்ம யோசிக்கணும். பிரியா, கோட்டை விட்டாத. என்னதான் இது உங்க அப்பா சொத்து, உள்ள நீ அனுபவிக்கணும், இல்ல நீ விரும்பின சுஜின் அனுபவிக்கணும். அதை தவிர வேற எந்த உனக்கும் இதுல இடம் இல்லை. உங்க அப்பா சொத்து உனக்கு மட்டும்தான். இதுல என்னமோ இருக்கு. 15 நாள்ல நீங்க சுஜினை பத்தி எனக்கு சொல்லித்தரேன்னு சொன்னீங்கல்லப்பா, நானும் அதே 15 நாள்ல இந்த விக்ரம் எப்பேற்பட்ட கேடு கட்டுவேன், உங்கள்ட்ட என்னென்ன சொல்லி மயக்கனா, எதனால நீ இப்படி இருக்கான் அப்படின்னு உங்களுக்கு அவன் முகத்திலே நான் கிளிக்கிறேன். பாப்போம்ப்பா, அப்பாவா பொண்ணானு. அதுக்கு நம்ம இந்த மாதிரி எதிரும் புதிருமா நடந்துக்கிட்டா கண்டிப்பா இவன் மனசுல என்ன இருக்கு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இவன் ரூட்டுக்கு போனா மட்டும்தான் இவன் மனசுல என்ன இருக்கு, என்ன உள்நோக்கத்தோடு இவன் நம்ம வீட்டுக்கு வந்தான், எதுக்கு அப்பாட்ட அதை எதையும் போய் சொல்லி நம்மள கல்யாணம் பண்ணான்னு தெரிஞ்சுக்கணும். இன்னெல்லாம் இருக்கு. ஏய் நடிக்கவா செய்ய? நடிப்ப வெளிச்சத்துக்கு கொண்டு வரல நான் பிரியா இல்லடா.